ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். மேலும் இந்த டெஸ்ட்டை நம்ம யூடியூப் வழியாகவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏப்ரல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த யூடியூப் வழியாகவும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 20 கொஸ்டின்ஸ். எஜுகேஷன் சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் 60 அல்லது 50 மார்க்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு கொஷின்ஸ், அதாவது முந்தைய பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு இயர் வைஸாக கொஷின்ஸ் கொடுத்து அந்த கொஷின்ஸை அதே கொஷின்ஸ் கேட்காம அந்த கொஷின்ஸ்லேருந்து க்ரியேட்டிவான கொஷின்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அதுலேருந்து டெஸ்ட் வைக்கிறோம். அதில் எத்தனை மார்க் அப்படின்னாக்கா 20 மார்க் வரும். ப்ளஸ் ஜிகே பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 20 அல்லது 10 வரும். இதுனா 20 அல்லது 10 அப்படின்னாக்கா சைக்காலஜியில் 60 மார்க் வந்துச்சுனாக்கா இங்கே 10 வரும். சைக்காலஜியில் 50 வந்துச்சுனாக்கா இங்கே 20 மார்க் நம்ம கொஷின்ஸ் கேட்போம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின், காதலும் வேதனையும் கலந்த கவிதை இது யாருடைய இலக்கியம் பாருங்கள். பாரதியார். பி சந்தா கவிமணி தமிழழகனார். சி கண்ணதாசன். டி வாலி. இதுக்கான ஆன்சர் கீ இந்த வீடியோவிலேயே லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெத்த வணிகமும் மேவலால். இங்கே மேவலால் என்பதற்கு பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ பொருந்துதலால், பி விரும்புதலால், பெறுதலால், ஆப்ஷன் டி வளர்ந்தலால். 3 தனிப்பாடல் திரட்டு என்பது எதை கொண்ட தொகுப்பு? ஆப்ஷன்ஸ் ஏ ஒரே கவிஞரின் பாடல்கள், பி பல புலவர்களின் பாடல்கள், சி பழம்பாடல்கள் மட்டும், டி இலக்கண நூல்கள். 4 தனிப்பாடல் திரட்டின் கழக பதிப்பு டேஷ் ஆவது பதிப்பு? ஆப்ஷன்ஸ் ஏ தனிப்பாடல் திரட்டின் 6வது பதிப்பு, பி தனிப்பாடல் திரட்டின் 4வது பதிப்பு, சி தனிப்பாடல் திரட்டின் 3வது பதிப்பு, டி தனிப்பாடல் திரட்டின் 5வது பதிப்பு. 5 தனிப்பாடல் திரட்டு எந்த நூலின் பகுதி? ஆப்ஷன்ஸ் ஏ புறநானூறு, பி சங்க இலக்கியம், சி பல புலவர்களின் தொகுப்பு, ஒரே கவிஞரின் நூல். 6 தமிழ் ஆழி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இரட்டர மொழிதலணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ தேவநேய பாவலர், பி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், சி தமிழழகனார், டி எழில் முதல்வன். இப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் அனைத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் லாஸ்ட் பகுதியில் இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆன்சர் எழுதுங்க. லாஸ்ட்டாக இதனுடைய கீ ஆன்சர் நீங்கள் பார்த்துக்குங்க. 7 கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? ஆப்ஷன்ஸ் 2, பி 3, சி 4, டி 5. 8 கடல் தன் அலையால் எதை தடுத்து நிறுத்தி காக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ மணல், பி சங்கு, சி கப்பல், டி மீனவர்கள். 9 முத்தினையும் அமிழ்தனையும் தருவதாக சந்தக்கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? ஆப்ஷன்ஸ் ஏ மூங்கில், பி கடல், சி மழை, டி தேவர்கள். 10 தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? ஆப்ஷன்ஸ் ஏ சங்க இலக்கியங்கள், பி ஐம்பெருங்காப்பியங்கள், சி ஐஞ்சிறு காப்பியங்கள், டி நீதி இலக்கியங்கள். 11 இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் யாது? ஆப்ஷன்ஸ் ஏ வேற்றுமை அணி, பி பிரிது மொழிதல் அணி, சி சொற்பொருள் பின்வரு நிலை அணி, டி சிலேடை அணி. 12 ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது எது? ஆப்ஷன்ஸ் ஏ இரட்டர மொழிதல் அணி, பி வேற்றுமை அணி, சி ஓமை அணி, டி உருவக அணி. 13 சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ சண்முகமணி, பி சண்முக சுந்தரம், சி ஞானசுந்தரம், டி ஆறுமுகம். 14 தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆப்ஷன்ஸ் ஏ 10, பி 12, சி 14, டி 16. 15 முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? ஆப்ஷன்ஸ் ஏ 8 தொகை, பி 10 பாட்டு, சி சிற்றிலக்கியங்கள், டி தனிப்பாடல் திரட்டு. 16 தனிப்பாடல் திரட்டு தொகுப்பில் காணப்படாதது எது? ஆப்ஷன்ஸ் ஏ குறுந்தொகை பாடல்கள், பி தற்கால பாடல்கள், சி நீதி பாடல்கள், டி இயற்கை வர்ணனை. 17 தனிப்பாடல் திரட்டு தொகுப்பில் பாடல்கள் எந்த யாப்பில் அமைந்துள்ளன? ஆப்ஷன்ஸ் ஏ கட்டளை கலித்துறை, பி ஆசிரியப்பா, சி விருத்தம், டி எளிய வெண்பா. 18 தனிப்பாடல் திரட்டில் காணப்படும் ஒரு பாடல் வகை? ஆப்ஷன்ஸ் ஏ வெண்பா, பி கொரவஞ்சி, சி மந்திரம், டி உரையாடல். 19 தனிப்பாடல் திரட்டின் பாடல்கள் எந்த காலத்தை சேர்ந்தவை? ஆப்ஷன்ஸ் ஏ 16 to 18ஆம் நூற்றாண்டுகள், பி 16 to 19ஆம் நூற்றாண்டுகள், சி 15 to 19ஆம் நூற்றாண்டுகள், டி 17 to 19ஆம் நூற்றாண்டுகள். 20 தனிப்பாடல் திரட்டு தொகுத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ ஒரே ஆசிரியர், பி சங்கப் புலவர்கள், சி உரையாசிரியர், டி அறியப்படவில்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் 1ல் பார்ட் 3. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2க்கான டெஸ்ட்டு நம்ம நடத்தி முடிச்சாச்சு. டாபிக் பாருங்கள். வேலையின்மை மற்றும் குறைந்த வேலைவாய்ப்பு, பட்டங்களிலிருந்து வேலைவாய்ப்பை பிரித்தல், திறன் மேம்பாடு, தொழில் திறன் சார்ந்த கல்வி, மனிதவள திட்டமிடல் மற்றும் கல்வி, மூளை வடிகால், கிராமப்புற மற்றும் பழங்குடி மக்களின் சிறப்பு பிரச்சனைகள், எழுத்தறிவின்மை மற்றும் வறுமை, கல்வி மூலம் வறுமை ஒழிப்பு.
இதே டெஸ்ட்டை நம்ம தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையும் நம்ம நடத்துகிறோம். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட்டு ஒன், டீலிங் இன் டிகிரி ஃப்ரம் ஜாப்ஸ் டிடிஜே கருத்து முதலில் எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1950, பி 1984, சி 1974, டி 2005. கொஷின் நம்பர் 2, டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் ஜாப்ஸ் என்ற கருத்தை முதலில் முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ டாக்டர் அப்துல் கலாம், பி டாக்டர் அலி ரஹ்மான் கித்வாய், சி டாக்டர் மன்மோகன் சிங், டி டாக்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 4, தொழில் சார்ந்த பயிற்சி எங்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று கித்வாய் பரிந்துரைத்தார்? ஆப்ஷன்ஸ் ஏ பள்ளிகள், பி கல்லூரிகள், சி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், டி விவசாய தளங்கள். 5, டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் ஜாப்ஸ் எந்த நாட்டின் கல்விக் கொள்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஆப்ஷன்ஸ் ஏ அமெரிக்கா, பி இந்தியா, சி சீனா, டி ஜப்பான். 6, திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் எத்தனை இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ 10 கோடி, பி 20 கோடி, சி 40 கோடி, டி 50 கோடி. 7, SUWPயின் விரிவாக்கம். ஆப்ஷன்ஸ் ஏ சோஷியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்டிவ் ஒர்க், பி சோஷியல் யூனிட் அண்ட் ப்ராடக்ட் ஒர்க், சி ஸ்கூல் யூஸ்ஃபுல் ப்ராக்டிக்கல் ஒர்க், டி ஸ்டூடெண்ட் யூனியன் ப்ராடக்ட் ஒர்க். 8, பணியிடை பயிற்சி யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ மாணவர்கள், பி ஊழியர்கள், பி விவசாயிகள், டி வணிகர்கள். 9, காந்தியின் கல்விக் கொள்கையில் சுயாதீனம் எதன் மூலம் வளர்க்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ கைத்தொழில், பி விவசாயம், சி வணிகம், டி தொழில்துறை. 10, முதல் 5 ஆண்டு திட்டத்தின் 1951 to 56 கல்வியில் முக்கிய கவனம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ உயர்கல்வி, பி ஆரம்ப கல்வி, சி தொழில்நுட்ப கல்வி, டி பெண்கள் கல்வி. 11, 2ஆம் 5ஆண்டு திட்டத்தின் கல்வியில் முக்கிய கவனம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஆரம்ப கல்வி, பி தொழிற்கல்வி, சி உயர்கல்வி, டி இடைநிலைக் கல்வி. 12, 3ஆம் 5ஆண்டு திட்டத்தின் கல்வியில் முக்கிய கவனம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஆரம்ப கல்வி, பி தொழிற்கல்வி, சி உயர்கல்வி, டி தொழில்நுட்ப கல்வி. 13, 4ஆம் 5ஆண்டு திட்டத்தின் கல்வியில் முக்கிய கவனம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஆரம்ப கல்வி, தொழில்நுட்ப கல்வி, சி பெண்கள் கல்வி, டி கிராமப்புற கல்வி. 14, AICTE ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1951, பி 1961, சி 1973, டி 1985. 15, NIEPA தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1952, பி 1972, சி 1962, டி 1982. 16, NIEPA தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் இன் தற்போதைய பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ NCERT, ஆப்ஷன்ஸ் பி NUEPA, சி NCTE, டி UGC. 17, முதல் 5 ஆண்டு திட்டத்தில் எந்த திட்டம் முக்கியமாக செயல்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஏ பள்ளி கட்டட திட்டம், பி மிட் டே மீல் திட்டம், சி சர்வசிக்ஷா அபியான், டி ராஜீவ்காந்தி கல்வி திட்டம். 18, 2ஆம் 5ஆண்டு திட்டத்தில் எது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ தொலைதூர கல்வி, பி கணினி கல்வி, சி தொழில் கல்வி, டி மொபைல் பள்ளிகள். 19, 4ஆம் 5ஆண்டு திட்டத்தில் எந்த நிறுவனங்கள் விரிவாக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஏ IIT மற்றும் ITI, பி மருத்துவக் கல்லூரிகள், சி சட்டக் கல்லூரிகள், டி வேளாண்மை பள்ளிகள். 20, NIEPA தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ சென்னை, பி மும்பை, சி புதுடெல்லி, டி கொல்கத்தா. 21, NUEPA என்ற புதிய பெயர் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 2007, பி 2006, சி 2012, டி 2006. 22, 5 ஆண்டு திட்டங்களில் கல்வி மேம்பாட்டுக்கு ஆலோசனை வழங்குவது எந்த நிறுவனம்? ஆப்ஷன்ஸ் ஏ NCERT, பி UGC, சி NIEPA அல்லது NUEPA, டி AICTE. 23, பின் வருவனவற்றில் எது 4ஆம் 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமல்ல? ஆப்ஷன்ஸ் ஏ தொழில்நுட்ப கல்வி விரிவாக்கம், பி தொழில் சார்ந்த பயிற்சி, சி பொறியியல் கல்லூரிகள் அதிகரிப்பு, டி ஆரம்ப கல்வி மேம்பாடு. 24, ஆதிசேஷய்யா குழு எந்த கல்வி மட்டத்தில் மாற்றங்களை பரிந்துரைத்தது? ஆப்ஷன்ஸ் ஏ ஆரம்ப கல்வி, பி மேல்நிலைக் கல்வி, சி பட்டப்படிப்பு, டி ஆராய்ச்சி. 25, டாக்டர் மால்கம் ஆதிசேஷய்யா எந்த அமைப்பின் முன்னாள் இயக்குனர்? ஆப்ஷன்ஸ் ஏ யுனிசெஃப், பி யுனெஸ்கோ, சி WHO உலக வங்கி. 26, 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திற்கான தேசிய மதிப்பீட்டு குழு அறிக்கை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் ஏ ஆதிசேஷய்யா குழு, பி கோத்தாரி கமிஷன், சி யாஷ்பால் குழு, டி ராமமூர்த்தி குழு. 27, ஆதிசேஷய்யா குழுவின் பரிந்துரைகள் எந்த ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையில் ஒருங்கிணைக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஏ 1986, பி 1976, சி 1992, டி 2000. 28,
10+2+3 கல்வி முறையில் எத்தனை சதவீதம் தொழில் சார்ந்த பாடங்கள் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஏ 10%, பி 35%, சி 25%, டி 75%. 29. ஆதிசேஷய்யா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 1965, பி 1978, சி 1985, டி 1991. 30. 2001-2011 காலகட்டத்தில் தமிழக மக்கள் தொகை சதவீத உயர்வு எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஏ 22.5%, பி 18.3%, சி 11.2%, டி 14.5%. 31. 2011 தமிழக மக்கள் தொகையில் பெண்கள் மற்றும் ஆண்கள் விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என கருதப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ 974, பி 956, சி 1010, டி 965. 32. ஐநா அறிக்கையில் 7 பில்லியன் மக்கள் தொகை குறித்து எந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ 2010, பி 2009, சி 2012, டி 2011. 33. 1999 தமிழக இறப்பு விகிதம் இந்தியாவை விட ஆப்ஷன்ஸ் ஏ அதிகம், பி சமமாக, சி குறைவாக, டி குறிப்பிடத்தக்க வகையில் அதிகம். 34. பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் ஒரே அளவில் இருக்கும் நிலையை என்ன என்பர்? ஆப்ஷன்ஸ் ஏ சுழற்சி நிலை, பி நிலைத்த நிலை, சி வளர்ச்சி நிலை, டி குறைநிலை. 35. வறுமையை குறைப்பதற்கான ஒருங்கிணைந்த நெருக்கமான நிர்வாகம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ MGNREGA, பி RDE, சி NRHM, டி NSSO. 36. 2011 ஆண்டின் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்தின் இந்தியாவில் ஒத்திசைவான இடம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ 5வது, பி 4வது, டி 6வது. 37. பிறப்பு விகிதம் குறைவதற்கான முக்கிய காரணியாக கருதப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் ஏ தொழில்நுட்ப மேம்பாடு, பி தொழில்துறைகள் வளர்ச்சி, சி நகரமயமாதல், டி அரசியல் மாற்றங்கள். 38. கல்வியறிவின்மை அதிகமுள்ள இந்திய மாநிலங்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஏ தமிழ்நாடு மற்றும் கேரளா, பி பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம், சி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், டி கர்நாடகா மற்றும் ஆந்திரா. 39. கல்வியறிவின்மை மற்றும் வறுமைக்கு இடையான தொடர்பு என்ன? ஏ வறுமை கல்வியை தடுக்கிறது, பி கல்வி வறுமையை அதிகரிக்கிறது, சி இரண்டுக்கும் தொடர்பில்லை, டி இரண்டும் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்றன. 40. தற்போதைய மக்கள் தொகை வளர்ச்சி மாறிலிகள் எவை? ஆப்ஷன்ஸ் ஏ வாழ்நாள் எதிர்பார்ப்பு, பி கல்வி மற்றும் பெண்களின் நிலை, சி குடும்பத்திட்ட விழிப்புணர்வு, டி மேலே கூறப்பட்ட அனைத்தும். நண்பர்களே, இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.